வெல்கம் நிசி டைரி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானது தான். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதையும் சாப்பிடக்கூடாது என்பதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். வாங்க இன்றைக்கி அதாவது ரேஷன் கடையில் பாமாயில் கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டா கேடு அப்படி இப்படின்லாம் நிறைய பேர்த்துக்கு பயம் இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த காட்டில் தான் செம்பனை எனப்படும் ஒரு வகை பனை மரத்துலேருந்து தான் இந்த காய்க்கும் பழங்கள்ல இருந்தாங்க அந்த நமக்கு பாமாயில் வரதில் அந்த எண்ணெய் வந்து தயாரிக்கிறாங்க. இது வந்து பனை தென்னை போன்றது ஒரு மரம். இதற்கு வந்து எண்ணெய் பனை என்ற பெயரும் இதுக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு கிளியராக இருக்கும். பாமாயில் எதிலிருந்து எடுக்காங்கன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். வாங்க இனி மீதி உள்ளதெல்லாம் பார்க்கலாம். இந்த பாமாயில் வந்து என்ன இருக்குல்ல செம்பனை, இதில் வந்து சிவப்பு நிறத்தில் பழம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து அந்த எண்ணெய் எடுக்கிறாங்க. இதுக்கு உள்ள ஒரு கொட்டை இருக்குங்க, அதுலேருந்து ஒரு ஆயில் எடுக்கிறாங்க. அது ரொம்பவே உயர்தரமானது, ரொம்பவே கொழுப்பு சத்து அதிகமானதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பழத்தோட சதையிலேருந்து தான் நமக்கு வந்து அந்த பாமாயில் வந்து ரெடி பண்ணி எடுக்கிறாங்க. இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல சிகப்பு நிறத்தில் அந்த வந்து பியூர் ஆயில் வந்து இருக்கும். செம்பனில் உள்ள பழத்திலிருந்து தான் இந்த பாமாயில் வந்து ரெடி பண்ணி எடுக்கிறாங்க. சன்ஃப்ளவர் ஆயில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சீடில் இருந்து தாங்க, விதையிலேருந்து தான் நமக்கு வந்து செக்கில் ஆட்டியோ இல்லைன்னா மிஷினில் ஆட்டியோ நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்கிறது. அதாவது பாமாயில் வந்து எது செம்பனையில் உள்ள ஒரு பழத்திலிருந்து தான் நமக்கு ரெடி பண்ணி ஆயில் எடுக்கிறாங்க. இந்த பாமாயில் வந்து ஆரோக்கியமற்றது என்ற எண்ணம் பலரிடமும் இருக்குது. ஆனால் இது உண்மையா பொய்யா என்பதை பற்றி அறிவியல் ரீதியான கருத்துக்கள் உணவு கட்டுப்பாட்டு நிபுணர் வந்து மருத்துவர் விளக்கியிருக்காங்க. வாங்க என்னன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த உலக அளவில் மொத்த எண்ணெய் உற்பத்தி வந்து இந்த பாமாயில் 40% பங்கு வந்து வகிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாம் ஒலின் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் தான் பாமாயில் என்று நாம் பயன்படுத்துகிறோம். அதாவது கொட்டையிலிருந்து எடுக்கப்படும் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து என்ன பார்த்திங்கன்னா சுத்திகரிக்கணும்னு எந்த ஒரு தேவையுமே இல்லைங்க. செக்கிலனாலும் சரி ஆட்டி நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது வந்து பழத்திலிருந்து எடுக்கக்கூடியதுனால இது கொஞ்சம் அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே சுத்திகரித்து நமக்கு வந்து நல்லதாக நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு சில சுத்திகரிப்புகள் தேவைப்படுகிறது. எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் 6 மாதத்துக்கு பிறகு அது பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட வாசனை வருமா. அப்போ 2 வருடம் வரை எண்ணெய் கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் அதில் உள்ள ஃபேட்டி ஆசிட்ஸ் வெளியே எடுக்கணுமா. இந்த ஃபேட்டி ஆசிடை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இந்த எண்ணெய்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த ஆசிட் எடுக்கணும், அப்படி இருந்தால் தான் என்னன்னு கேட்கலாம். ஆனால் இது வந்து காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் இணைந்து கெட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாமாயிலில் பார்த்திங்கன்னா நிறைவுறாத கொழுப்புத்தன்மை வந்து 40%, அதாவது 40% தாங்க கொழுப்பு இருக்குது. ஆனால் தேங்காய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா 92% வந்து கொழுப்பு இருக்குது. ஆனால் தேங்காய் எண்ணெய் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சமையலுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டடுன்னு கொழுப்பை பிரிச்சிருக்கலாம். அதாவது நிறைவுறா கொழுப்பு, நிறைவுற்ற கொழுப்புன்னு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து 40% கொழுப்பு இருக்கிறதுனால இது ரொம்ப ஒன்றும் கெடுதல் செய்யக்கூடியது இல்லைங்க. இந்த தேங்காய் எண்ணெய் பொறுத்தவரை நிறைய கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணால் அந்த பனிக்காலத்தில் வந்து ரொம்ப வந்து கெட்டியாக உங்களுக்கே இப்போ தெரியும் நல்லா ஒயிட்டாக அந்த பாட்டிலே அப்படியே இருக்குங்க. இதுதான் நிறை கொழுப்போட தன்மை. அது நிறைவுறா கொழுப்பாக இருந்தால் அது வந்து கெட்டி ஆகாது. அது நம்ம இந்த பாமாயில் சொல்கிறோம்ல அது வந்து நீர்த்தன்மை உள்ள ஆயில் தாங்க இது. இந்த பாமாயில் விரைவில் கெட்டியாகக்கூடிய தன்மை உள்ளதால் அதை பிரிக்க வந்து ஒலிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறைவுறா கொழுப்பை அதிகப்படுத்தி விடுவார்கள் இந்த பாமாயில் எண்ணெயில். அதுதான் இதை பாம் ஒலிக் என்று சொல்லியிருக்காங்க. கொழுப்பு அதிகம் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் பார்த்திங்கன்னா இது எதுக்கெல்லாம் பயன்படுனா காஸ்மெட்டிக்கு, சோப்பு, அதே போல் பியூட்டி திங்ஸ் இதெல்லாமே செய்கிறதுக்கு வந்து இது பயன்படுகிறது. இந்த பாமாயில் கூட பார்த்திங்கன்னா பேக்கரியில் அதிகமாக இந்த பாமாயில் தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து எல்லாத்துக்குமே சீக்கிரமாக வந்து மிங்கிள் ஆகிறதுனால பேக்கரி ஐட்டம்னாலும் சரி பதப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆயில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ உங்களுக்கு பாதி பயம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எண்ணெயை சாப்பிடலாமா வேண்டாமான்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பேன். விலை குறைவுனால நீங்கள் வந்து பயப்படலாம். என்னடா குறைவான ஆயிலாக இருக்குது, இது விலை குறைவு இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வரும்னு நீங்கள் நினைக்கலாம். அளவோடு சாப்பிட்டா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அளவுக்கு அதிகமானாதாங்க நம்ம கண்டிப்பாக பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அதனால் இதில் அளவுக்கு அதிகமாக பொரியல் அப்படி கண்டினியூவாக நம்ம சாப்பிட்றது அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது.
அதாவது பாம் ஆயில் வந்து ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு அந்த அளவிற்கு அதிகப்படுத்தவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் பயன்படும்படி பாம் ஆயில் அந்த அளவிற்கு கெடுதலான எண்ணெயும் இல்லை. இப்படி சொல்லி ரிசர்ச் பண்ணவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால பயப்படாமல் இனி விலை குறைவுன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படணும்னு இனி தேவையே இல்லை. நமக்கு பாம் ஆயில்லையும் 40% தான் கொழுப்பு இருக்குது. ஆனால் அதிகப்படியான கொழுப்பு தேங்காய் இருக்குது. 92% இருக்குது. அதனால் பாம் ஆயிலை நம்பி நம்ம வந்து சாப்பாட்டில் பயன்படுத்த ஏழைக்கேற்ற எள்ளுருண்டைன்னு சொல்லுவாங்களே, அந்த பாம் ஆயிலுக்கும் பொருந்துங்க. ஏன்னா நிறைய பாவப்பட்டவங்க வந்து நல்ல ரேட்டு கூட எண்ணெய் வாங்க முடியாது. அதனால் ரேஷன் கடையில் கிடைக்கிற பாம் ஆயிலை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. பாம் ஆயில் நல்ல ஆயில் இல்லைன்னு நாம் வீட்டில் பயன்படுத்துகிற ஆயில் நல்ல ஆயில்னு நம்ம இனி விவாதம் பண்ணணுன்னு தேவையே இல்லைங்க. அதாவது அளவோடு சாப்பிட்டா எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது தான். கேரளாவில் எல்லாருமே தேங்காய் எண்ணெயில் தான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு எண்ணெய் நல்லா தான் இருக்கிறாங்க. அதே போல் நம்ம அளவோடு எடுத்து பயன்பெறலாம். தேங்க்யூ.